கழகத்தின் தலைவர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவை சையத் அவர்களே, சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் எத்தகைய அநீதி என்றாலும் தியாகம் செய்தேனும் அதை முறியடிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு அமைக்கப்படுகின்ற கடத்தில் முதன்மையாக நிற்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் போராளிகளே, அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் புரியப்படட்டுமாக. இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. தீட்டி என்று சொல்லி உரிமையை நசிக்கக்கூடிய காலம் மாறி நீட்டி என்று சொல்லி உயிர்களை படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வு இந்தியா முழுவதும் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கிளப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்கின்ற முன்னிலையில் டெல்லியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் இன்று அடக்குமுறையை ஏவி ஒன்றிய அரசு ரசிக்கிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமானது. இந்த நாட்டினுடைய மக்களுக்கு கல்வியின் உரிமை கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றக்கூடிய மாணவர்களை நசுக்கும் வண்ணமாக நீட்டை கொண்டு வந்து இப்போது வரை கல்வியை எட்டாக்கடியாக இருக்கக்கூடிய பல்வேறு கல்வியாளர்களை முடக்கிக் கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுதான் இந்த போராட்டம் துவங்கப்படுகிறது. ஆனால் அதை முதன்மையாக அந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தையே அறிந்து கொள்ளாமல் இவர்களெல்லாம் தேச விரோதிகள் என்கின்ற ஒரு போர்வையை அவர்கள் மீது திணித்து ஒன்றிய அரசு அவர்களை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு வன்முறையை கட்டமைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு கவலையோடு களத்திலே நிற்பதற்கு முதன்மை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஜனநாயகன் என்கின்ற பெயரில் படம் நாளை வெளியாகுவதை பற்றித்தான் நாடு முழுவதும் இந்த போராட்ட செய்தியை மறக்கடித்து ஜனநாயகத்தினுடைய படம் வெளியாவதை மிகப்பெரிய அளவில் செய்தியாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதைவிட இந்த நாட்டுடைய அவலத்தை எப்படி எடுத்து சொல்லுவது? படத்தில் மட்டும்தான் ஜனநாயகம் என்கின்ற பெயரா? இந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் தற்போது உயிர்ப்பித்திருக்கிறதா? இந்தியாவில் கொல்லப்படுவது போல ஜனநாயகம் தமிழ்நாட்டிலே போராட வரக்கூடியவர்களை அடக்குமுறையால் கைது என்கின்ற வார்த்தையில் திணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வன்மையாக இந்த இடத்தில் கண்டிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டம் இஸ்லாமியருடைய மாணவர் இயக்கம் சார்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் தொடக்க நிலைதான் என்பதை இந்த போராட்டம் கைது நடவடிக்கை விடப்பட வேண்டும். ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு முழுமையாக கண்டிக்க வேண்டும். இந்த நீட்டினுடைய தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் தொடக்க நிலைதான் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியே இந்த அவல நிலை ஆபத்தான நிலையை நோக்கி நகருமே என்று சொன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி மாணவர் இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியிலும் இந்த போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முதலாவது கோஷமாக குமரன்காலி சலீம் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். கண்ணியமாய்ந்த சகோதரர்களே,
இந்த போராட்ட களம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நாம் கொடுக்கக்கூடிய இந்த முழக்கம் என்பது ஆளும் ஆட்சியாளர்களை செவியை கிழிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு சின்ன கோஷமாவே நம்ம அதை போடுறோம். அதன் பின்னால் நம்ம நீட்டும் சம்பந்தமா கோஷம் போட்டுருக்கோம். நரே தக்பீர், வாட்புரோ வாட்புரோ, டெல்லியில போராட்டம், நீட்டுக்கு எதிராக போராட்டம், நாடெங்கும் போராட்டம், தமிழ்நாட்டு தற்குறிக்கோ ஜனநாயக கொண்டாட்டம், வாட்புரோ வாட்புரோ, ராங்புரோ ராங்புரோ, ரத்து செய் ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், மோடி அரசு மோடி அரசு, நீட் தேர்வை ரத்து செய், பதவி விலக்கு பதவி விலக்கு, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே, பதவி விலக்கு பதவி விலக்கு, ஒன்றிய அரசு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு, நீட் என்ற துயராலே உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி இழப்பீடு வழங்கு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம். நீதி கேட்டு போராடிய தமிழக மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிய ரீல்ஸ் அரசை கண்டிக்கின்றோம். தமிழக மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிய ரீல்ஸ் அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், மோடி அரசு மோடி அரசு, நீட் தேர்வை ரத்து செய், பதவி விலக்கு பதவி விலக்கு, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிதாவே, பதவி விலக்கு பதவி விலக்கு, ஒன்றிய அரசு இழப்பீடு வழங்கி இழப்பீடு வழங்கு, நீட் என்ற துயராலே உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி இழப்பீடு வழங்கு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம். நீதி கேட்டு போராடிய தமிழக மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிய ரீல்ஸ் அரசை கண்டிக்கின்றோம். தமிழக மாணவர்கள் மீது உண்ணாண்டடியை தாக்கிய காவல்துறையை கண்டிக்கின்றோம். அடக்குமுறையை ஏவிய ரீல்ஸ் அரசை கண்டிக்கின்றோம். நரே தக்பீர், நரே தக்பீர். அடுத்தபடியாக ஹைதரண்ணன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும். கோஷமே சூப்பர் ஆச்சு. வாட் ப்ரோ வாட் ப்ரோ. டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட்டு தேர்வு வினாத்தாளை கசிய விட்டு அதை விலக்கி விட்டு கல்வியை ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான்
அவனை பதவி விலகச் சொல்லி நாள் கணக்கா போராடி கொண்டு இருக்கின்றார்கள் டெல்லியில. இங்க என்ன கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜய் இருக்கிறான்ல, அவனுடைய படம் கடைசி படமா, இதுக்கு மேல நடிக்க மாட்டான். கடைசி படம்னா என்ன படம்? இப்ப நான் என்ன படம் அது கடைசி படமா என்ன அர்த்தம் தெரியல. விழாவாக கொண்டாடணும். யாரு திருவிழா கோலமா கொண்டாடணும் சொல்லி ஈட்டு வந்த அமைச்சர் புஷி சொல்றாரு. எப்படி பால் கூட எடுத்து பன்னீர் கூட எடுத்து அழகு குத்தி தமிழ்நாட்டில் விழா கொண்டாடணுமா? தாஜ்மோகனா ராஜமோகன் அவரு சொல்றாரு, ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும். டெல்லியில போராடி லட்சக்கணக்கான மக்கள் நீட்டு தேர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து விட்டார்கள். RSS என்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம், பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம், அவர்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம்களை போட்டு விட்டு தாடி வச்சுட்டு கையில லட்சியம் எடுத்து 10 வயசு பெண் குழந்தைகளை அடித்து துன்புறுத்தி இரத்த காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த போராட்ட களத்திலே படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எதிர்த்து தமிழகத்தினுடைய திருமாவளவன் அங்க இருக்கிற காவல்துறையை கண்டிக்கிறாராம் முதல்வர். ஆகவே தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பார்த்திருப்பீங்க வீடியோல, வலுக்கட்டாயமா கைகால பிடிச்சு தூக்கி வெளில வீசுறாங்க. படுகாயம் அடைந்திருக்கு. கல்லூரி உள்ள வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு என்ன இருக்கு? நீட்டு தேர்வை நீ எதிர்க்கிறேன்னு சொன்னா அனுமதி கொடு, ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடு, சட்டப்பூர்வமா எல்லா அனுமதி ஆச்சு ஆர்ப்பாட்டத்தை நடக்கட்டும். நீட்டு தேர்வை எதிர்க்கிறேன்னு சொல்ற தற்கூரி ரீல்ஸ் ஆட்சி, அடக்குமுறையை ஏவாதீங்க, அடக்குமுறையை ஏவாதீங்க. நீங்க ஜனநாயக அடிப்படையில் போராட்டத்தை நடத்துவதற்கு ஊக்கமளிங்க. மோடியை கண்டிக்க துப்பில்லைன்னா விடுங்க, மக்கள் கண்டிப்பாங்க. மாணவர் இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக 4 மணிக்கு தான் அறிவிப்பு செஞ்சாங்க. உடனே ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும். மருத்துவம் நீட்டு தேர்வு என்பது அரசாங்கம் நடத்துகிறது. அந்த அரசாங்கத்தினுடைய நீட்டு தேர்வில் குளறுபடிகளை இருப்பதை கண்டிச்சுட்டா எல்லா மாநிலத்திலையும் மக்கள் கிளர்ச்சி, மக்கள் புரட்சி, டெல்லியிலே புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதன் அடிப்படையில் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு முடிவாகக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. மத்திய மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட உடனே கொல்லைப்புற பின்வாசல் வழியாக தப்பி ஓடுகிறார். அவர் வீட்டிலே ஓடுகிறார், வீட்டிலே இருந்து வெளியே கிளம்புகிறார், மக்களை பார்த்து பயந்து ஓடுகிறார். இப்படி ஆட்சி செய்யக்கூடிய வேடித்தனமான அரசு இந்தியாவிலிருந்து இந்திய தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடாது. இந்திய தேசம் பன்முகை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் இந்த பாரதிய ஜனதாவும் RSS
இந்த இந்திய தேசத்தை விட்டு அடித்து விலக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். காஜானா கூப்பிடுறேன். அடுத்தபடியாக தலைமை கழக பேச்சாளர் கோவை சையத் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார். வளப்பட்ட அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு வாய்ந்த திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே எஸ்எம்ஐ மாணவர் அமைப்பினுடைய சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் கோஷத்தின் வாயிலாகவும் உரையின் வாயிலாகவும் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த விழிப்புணர்வு கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமுகவுடைய தலைவர் நசீருதீன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட எஸ்எம்ஐ மாவட்ட செயலாளர் ஆசிப் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அபுசாரி அவர்களே, மாவட்டத்தின் பொருளாளர் காஜா மெய்தீன் அவர்களே மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு அணி நிர்வாகிகளே, துணை நிர்வாகிகளே, ஐதர்பாய் அவர்களே, அப்பாஸ் அவர்களே, திரளாக 2 மணி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக இங்கே நீதிக்காக அணி சேர்ந்து இருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இன்னும் மாணவர் அமைப்பை சார்ந்த கழகத்தின் போர்வாள்களே, இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு. மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட தேசம் நம்முடைய தேசம். இங்கே எஜமானர்கள் என்பது மக்கள்தான். பிரதமரோ நாட்டின் குடியரசுத் தலைவரோ இன்னும் ஏனைய அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்களே தவிர அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் பெறுகிற ஆட்களே தவிர இந்த நாட்டின் எஜமானர்கள் என்பவர்கள் மக்கள் தான். மக்களுக்காகத்தான் ஆட்சி, ஆட்சிக்காக மக்கள் அல்ல. இந்த மக்களுக்கான அரசுதான் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் கடந்த 2016 இருந்து இந்த நாடு எல்லா விஷயத்திலுமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகள் நியாயமான குரலிலே வெளிப்படுத்தும் போது அவர்கள் வீட்டிலே ரைடு போகிறார்கள், அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இடி ரைடு என்று சொல்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைப்பதும், அவருடைய கட்சியில உள்ள எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்கி அந்த கட்சியை உடைத்து சின்னாபின்னமாக்குகின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த மத்திய அரசு இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இதுவரை இருந்த பிரதமரில், இதுவரை இருந்த அரசியல் கட்சிகளில் இவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு ஆட்சியை நடத்துகின்ற ஒரு நிலையை இந்தியாவே பார்த்தது கிடையாது. அவ்வளவு பெரிய பாசிச வெறிபிடித்த பயங்கரவாதிகள் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுடைய வெளிப்பாடுதான் டெல்லியிலே இந்த தர்மேந்திர பிரதாப்பை கைது செய்ய சொல்லி அல்லது அவரது பதவி விலக சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
அந்த மாபெரும் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற ரீதியில அந்த மக்கள் தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். சிஜேபி என்று சொல்லக்கூடிய அந்த கரப்பான் பூச்சி கட்சி இன்றைக்கு இந்த மக்களுக்காக, மாணவர்களுக்காக தங்களையே அர்ப்பணித்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. எங்கே போராட்டத்திற்கு காவல்துறை இடம் ஒதுக்கியதோ அங்கேதான் அந்த மக்கள் போராடினார்கள். ஆனால் அவர்கள் நாயை அடிப்பதை போல, வெறி பிடித்த பைத்தியம் பிடித்திருக்கிற நாயை பொதுமக்கள் சேர்ந்து அடிப்பதை போல காவல்துறை அடிப்பதை மலையாள தொலைக்காட்சி ஒளிபரப்புகிறது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், முதலமைச்சரின் திரைப்படத்தை பற்றியான விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மோசமான பின்விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்த போகிறது என்பதை மனிதநேய மக்கள் கட்சி இங்கே வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இந்த நீட்டின் பெயரால் தங்கள் வாழ்விழந்து, தங்கள் கல்வி இழந்து, தங்களுடைய எல்லா பொலிவையும் இழந்து தற்கொலை செய்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை 25 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். மாணவர்கள், வாழ வேண்டியவர்கள், எதிர்கால தலைமுறைக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள், இந்த நாட்டுக்கு நீதிபதியாக, இந்த நாட்டுக்கு வக்கீலாக, இந்த நாட்டுக்கு ஒரு கலெக்டராக வரக்கூடிய படித்த மாணவர்கள் வாய்ப்பில்லாமல் இருக்கிற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது. மருத்துவ படிப்பு எட்டாக்கடியாக இருந்த ஏழைகளுக்கு அந்த மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பை இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் செய்து கொடுத்தன. ஆனால் எப்பொழுது பிஜேபி ஆட்சி கட்டலிலே அமர்ந்ததோ அப்பொழுது ஏழை மாணவர்களை நசுக்குகின்ற வேலையை இது செய்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்களை வைத்துத்தான் மருத்துவ படிப்பை படிக்க முடியும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகுவதற்கு காரணம் இந்த நரேந்திர மோடியினுடைய ஒரு கேவலமான அரசு, நல்ல அரசு அல்லது. நரேந்திர மோடியினுடைய கார்ப்பரேட் ஆட்சி இந்த நாட்டில் பாமரர்களை வாட்டுகிறது, ஏழைகளுடைய கழுத்தை நெரிக்கிறது. அவருடைய தற்கொலைக்கு காரணம் மிஸ்டர் நரேந்திர மோடி. இவ்வளவு பேர் இறந்ததற்கு, இவ்வளவு மாணவர்கள் இந்திய அமளிதுமணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே இதை பற்றி கேள்வி எழுப்பினால் அங்கே கூச்சலிட்டு அவர்களை அமரச் செய்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியை பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய காலத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதியை இந்தியாவில் பார்க்க வேண்டும் என்றால் அது ராகுல் காந்தியை தான் நீங்கள் சொல்ல இயலும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது கிடையாது. பொறுப்பெடுத்த நாளிலே இருந்து இன்று வரை அந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கத்துடைய பாசிச பயங்கரவாத திட்டத்தை தோலுரிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் ராகுல் காந்தி அவர்கள் தான். ஆனால் அவர் நேற்றைக்கு போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிறார். அவரோடு மத்திய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன பேச்சுவார்த்தை? வாங்க பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் கூப்பிடுறாங்க. அவர் என்ன கேட்கிறார்? கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. எல்லா எம்பிக்களும் புடை சூழ்ந்து அவரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே திருப்பூரில் பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறேன். பிஜேபியால் ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு, பிரியங்கா காந்தியினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நேற்றைக்கு அவருடைய முகத்திலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை புடை சூழ்ந்திருக்கிறார்கள். பாதுகாப்புக்கான ஸ்பெஷல் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி நாயை இழுத்து செல்லுவதை போல ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் இந்திய தேசத்தின் விடுதலைக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தரத்தரவென்று இழுத்துச் செல்லப்படுகிறார். தூக்கி கொண்டு போய் அவரை கொண்டு போய் அந்த பஸ்ஸில் அடைக்கிறார்கள். காவல்துறையினுடைய வேன்ல அடைக்கிறார்கள். அவருடைய சகோதரி எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள், அவர் அந்த வேனிலே ஏற மறுக்கிறார். என்னால் நான் ஏற மாட்டேன், போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை படிக்கட்டிலே இருந்து தகாத முறையிலே ஒரு காவல்துறை அதிகாரி, எத்தனையோ பெண் போலீசார் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி தகாத முறையிலே அவரை பிடிச்சு இழுக்கிறார். அவர் அதை பார்த்த முறை, இதெல்லாம் தமிழ் சேனல்ல நீங்க பாத்தீங்களா எங்கேயாவது? நான் மலையாள சேனல்ல அதை பார்க்கிறேன். நேற்றுக்கு மனோகரமா டிவியில தெள்ள தெளிவாக அதை படம் பிடித்து காட்டுகிறார்கள். நியூஸ் மலையாளம். அதே
நியூஸ் தமிழ்ல ஜனநாயகம் படம் ஓட்டுறாங்க, ட்ரைலர் ஓட்டுறாங்க. என்னடா வேணுகோபால் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், வடகரை எம்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார், அத்தனை பேரும் தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அவர் ராகுல் காந்தியினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த எம்பிக்கள் அவரை புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். காவல்துறை அதிகாரி அவருடைய சட்டையை பிடிக்கிறார், இடுப்பை பிடிக்கிறார், காலை பிடிக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த நாட்டில் நாய்க்கு இருக்கிற மதிப்பு தான் இருக்கிறது என்றால் என்ன நிலை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு சுடுகாடாகும் என்று நாங்கள் பல ஆண்டு காலம் இந்த மண்ணில் பேசிக் கொண்டிருந்தோம். திருப்பூர் மக்களுக்கு தெரியும். ஏன் பிஜேபியை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம்? அது ஒரு கட்சி அல்லது ஒரு கம்பெனி. அது ஆலை முதலாளிகள், கம்பெனி முதலாளிகள், கருப்பு பண முதலாளிகளுடைய எச்சில் தான் பிஜேபி கட்சி. அதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புரிந்திருக்கிறாரா? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே மாணவ மாணவிகள் நேற்று சென்னையிலே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அப்போது ஒரு மாணவியை தாக்கியது யார்? ஒரு ஆண் போலீஸ். தமிழ்நாட்டு போலீஸ் இதுவரைக்கும் பெண்களை தாக்கி இருக்கிறார்களா? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? பெண்களுடைய பாதுகாப்புக்கு எத்தனையோ படைகளை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். பெண்களுடைய பாதுகாப்பு தான் என்னுடைய ஆட்சியினுடைய நோக்கம் என்று சொல்லுகிறீர்கள். மாணவர்களுக்கான எல்லா விதமான சலுகையும் அறிவிப்போம் என்று சொல்லுகிறீர்கள். டெல்லியிலே மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து, காவல்துறையினுடைய வெறியாட்டத்தை கண்டித்து, அடக்குமுறையை கண்டித்து, அராஜகத்தை கண்டித்து, தாக்குதலை கண்டித்து, காயம் ஏற்படுத்தியதை கண்டித்து, கைதை கண்டித்து, அந்த போராட்டத்தை திசை திருப்புகின்ற, கலவரமாக மாற்றுகின்ற முயற்சியை டெல்லி போலீஸ் செய்கிறது. ஒரு போராட்டத்தை கலவரமாக இங்கே நிற்கிற போலீசாரால் செய்ய முடியும். காவல்துறைக்கு தெரியும் இந்த போராட்டத்தை எப்படி கலவரமாக மாற்றுவது. அதை டெல்லி போலீஸ் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், கரப்பான் பூச்சி கட்சியும் காங்கிரசும் எதிர்கட்சிகள் அகிலேஷ் யாதவ் உள்பட அங்கே கூடிவிட்டார்கள். இது இப்படியே தொடர்ந்தால் டெல்லி ஸ்தம்பிக்கும். டெல்லி ஸ்தம்பித்தால் பிறகு பீகார் ஸ்தம்பிக்கும். பீகார் ஸ்தம்பித்தால் உத்தரப்பிரதேசம் ஸ்தம்பிக்கும். அப்புறம் கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு ஸ்தம்பித்தால் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும். நரேந்திர மோடி கைது செய்யப்படுவார். சகோதரர்களே, அதை தடுப்பதற்காக பயத்திலேதான் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை தடுக்கிறார்கள். காந்தி பிறந்த இந்த மண்ணு போராடித்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது. இந்த தேசத்திற்கு எப்படி விடுதலை கிடைத்தது? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சர்வாதிகார ஆட்சி 1947 வரை இந்தியாவில் நடந்தது. எப்படி இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது? காந்தி உப்பு சத்தியாகிரகம் இருந்தார், உண்ணாவிரதம் இருந்தார், பேரணி சென்றார். கிலாபத்து பேரியக்கத்தின் போராட்டம் இங்கே நடைபெற்றது. முஸ்லிம் லீக் கட்சி, காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு பிஜேபி கிடையாது. ஆர்எஸ்எஸ் பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்துட்டான். ஆர்எஸ்எஸ் பிரிட்டிஷ்காரனுடைய சூவ கழுகிற வேலை, அவனுக்கு துணில வைக்கிற வேலை, டர்பன் கட்டி கொண்டு அவனுடைய கணக்கு பிள்ளையாக, ஆடிட்டராக இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்கிறார்கள். எப்படிங்க? பிரிட்டிஷ்காரனுக்கு எல்லா விதமான ஊழியம் செய்தவர்கள், பிரிட்டிஷ்காரனை இந்த நாட்டில் நிலைநிறுத்தியவர்கள், பிரிட்டிஷ் ஆட்சியை விரும்பியவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் தான் பிரிட்டிஷ்காரனுடைய புத்தி அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் பிரிட்டிஷ்காரன் கூட போராட்டத்தை தடுக்கவில்லை. முறையாக இருந்தார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ரோட்டிலேயே தாக்குதல் நடக்கிறது. காரணம், தாக்குறது யார்? போலீஸ். நீங்க என்ன எதிர் தாக்குதல் பண்ண முடியுமா? லத்தியை கொண்டு அடிக்கிறார்கள் மாணவர்களை. பாவம், எங்கள் உள்ளமெல்லாம் பதறுகிறது. மாணவர்களை பெற்றெடுத்தவர்கள் நாங்கள். எங்கள் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். என்ன பாதுகாப்பில் நாங்கள் அனுப்புவது? பரீட்சை எழுதினால் வினாத்தாள் வெளியாகிறது. 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை வானம் பார்த்த பூமியாய் போய்விட்டது. மழையில்லாத பூமி எப்படி கிடக்கும்? அதுபோல அவர்களுடைய வாழ்க்கை ஆகிவிட்டது. மருத்துவத்துக்கு படிக்கிறதுனா உள்ளதிலேயே பெரிய பிரச்சனை மருத்துவத்துக்கு படிக்கிறதாங்க.
ஒரு ஃப்ரெண்ட் இருக்காது. மருத்துவக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஒரு சினிமாவுக்கு போக மாட்டாங்க, ஒரு கேளிக்கைக்கு போக மாட்டான். திருவிழா அன்னைக்கு கூட, பெருநாள் அன்னைக்கு கூட வீட்டில் உட்கார்ந்து பாடம் படிச்சுட்டு இருப்பான். அப்படியெல்லாம் படிச்சாதான் அந்த கல்வியில வெற்றி பெற முடியும். அப்படியெல்லாம் படித்து அவர்கள் பரீட்சை எழுத போகிற நேரத்தில் வினாத்தாளை வெளியே விடுகிறார்கள். 22 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். போராட்டம் நடக்குமா நடக்காதா? இந்த போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லது அந்த போராட்டத்தை சகித்துக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு கேடுகட்ட கேவலமான அருவருக்கத்தக்க ஆட்சி இந்த இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காந்தி பிறந்த மண்ணிலே, நேரு பிறந்த மண்ணிலே, அண்ணல் அம்பேத்கர் பிறந்த மண்ணிலே இன்றைக்கு சர்வாதிகாரம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விட சரிவாதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது. மக்களாட்சி தத்துவம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று நம்முடைய தலைவர்கள் சொன்னார்கள். மக்கள் தீர்ப்பென்றால் அது கடவுளின் தீர்ப்பென்று கடவுளுக்கு இணையாக மக்களுடைய தீர்ப்பை சொன்ன இந்த நாட்டிலேதான் இன்றைக்கு சர்வாதிகாரி நரேந்திர மோடி வேடதாரி நடிகன். நரேந்திர மோடி என்பவர் ஒரு நடிகன், வேடதாரி. அவர் ஒரு குளோனிங் பேபி, இயற்கையானவர் கிடையாது. அங்கே நடப்பது இயற்கையான அரசியல் அல்ல, கார்ப்பரேட் அரசியல். அம்பானிக்கு எது தேவையோ, அதானிக்கு எது தேவையோ, பிர்லாவுக்கு எது தேவையோ, டாடாவுக்கு எது தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்கிற புரோக்கர் மாமாக்களுடைய ஆட்சி இந்த நாட்டிலே நடப்பதால் தான் மக்களின் போராட்டத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அடிமைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி உரிமைக்காக போராடுகிறீர்கள்? அவர்கள் கேட்கிறார்கள். வாய் மூடி மௌனமாக அடிமையாக இருக்கணும், போராடவே கூடாது. பொதுக்கூட்டமே நடக்க, என் பேர்ல எத்தனை கேஸ் தெரியுங்களா? பொதுக்கூட்டமே நடக்கக்கூடாது. ஹராமாக தடை செய்யப்பட்ட பணத்தை சாப்பிடாத என்னுடைய பாஸ்போர்ட் மறுக்கப்படுகிறது. சகோதரர்களே, அதான் நிலை. காரணம், இங்கே நடப்பது ஜனநாயகம் அல்ல. நேற்று ஜனநாயகம் கைது செய்யப்பட்டிருக்கிறது, நேற்று மக்களாட்சி கைது செய்யப்பட்டிருக்கிறது, நேற்று மக்கள் தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கரப்பான் பூச்சி கட்சி யாருடையது? மாணவ செல்வங்களுடையது. உங்களின் ஊழலை பற்றி, உங்களின் வன்முறையை பற்றி, உங்களின் படுகொலையை பற்றி அவர்கள் பேசவில்லை. அவர்கள் பேசுவதெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்திய தர்மேந்திர பிரதாப். அவர் இந்திய கல்வியின் தலைவரா? ராஜினாமா செய். மத்திய அமைச்சர் அதிகாரம் இந்த மக்களுக்கு இல்லை என்றால் இந்த மக்கள் அடிமைகளா? நான் கேட்கிறேன். சோறு தின்னு சாகிறதுக்காக பிறந்த விலங்கு கூட்டங்களா இவர்கள்? மனிதன் தானே, அவனுக்கு உணர்வு ஏற்படும் அல்ல? பாதிப்பு ஏற்பட்டால் உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு செயல்தான் அரசு அனுமதி அளித்திருக்கிற இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், கண்டன பேரணிகள், இதெல்லாம் என்னதுங்க? பொதுக்கூட்டம். இதெல்லாம் நம்முடைய உள்ள குமரல்களை, நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிற ஆயுதம் தான் இது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற சர்வாதிகார அரசு பிஜேபி அரசு. இந்த அரசை ஏன் இதுவரை கண்டிக்கவில்லை? ஒரு சகோதரி டெல்லியில இருந்து பேட்டி கொடுக்கிறார். டெல்லியிலே இருந்து ஒரு சகோதரி மாணவி பேசுகிறார். நான் தமிழ்நாட்டு பெண். இந்த விஜய் அண்ணா சொன்னாரு, நான் உங்களுக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் என்ன விட்டாருன்னு தெரியல, என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்களே. இவ்வளவு அடக்குமுறை, இவ்வளவு வன்முறை, இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கிறது, எங்களுக்காக உங்கள் நாவு ஏன் பேசவில்லை அண்ணா? அந்த பெண் கேட்கிறார். அது மட்டுமல்ல, இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார், படம் பார்த்துட்டு இருக்கிறாரா? ஓகே, நல்லது. அப்ப இதான் இந்த மாதிரி அந்த பெண் கேட்கிற, அண்ணா எங்களுக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு மாணவி சொல்லுகிறார். ஏன்னா ஓட்டு போட்டவர் விஜய் அரசுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். இப்பவும் கூட கெட்டு போல ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சராகி அவர் கேட்கிற கேள்வி இது. சரி, நீங்கள் பேச வேண்டாம், எழுத்தின் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிடலாம் அல்ல? இந்த தாக்குதலை நான் கண்டிக்கிறேன். ஆனால் அவர் கட்சியிலே இருந்து சொல்லுகிறார்கள், நீட்டு துடை தெரியப்பட வேண்டும். போதுமா? சொன்னா உடனே தொடச்சிருவாங்களா? தொடச்சா போறதா? அது நீட்டு தொடச்சி எறியணும்னு சொல்லி நீ ராஜ்பவன்ல உட்கார்ந்தா போதுமா?
தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்தா போதுமா? அதற்கு என்னமெல்லாம் செய்ய வேண்டும்? கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தது, அதை விட 10 மடங்கு நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். காரணம், இந்த இளைஞர்களுடைய சாலிடான ஓட்டுக்களை பெற்றவர்கள் நீங்கள். உளவுத்துறையே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகளுடைய ஓட்டுக்களை பெற்ற ஒரே கட்சி தாவேகா. நீங்கள் குரல் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? எத்தனை மக்கள் மண்டை ஒடிந்து ஓடுகிறார்கள், நடக்க முடியாமல் தூக்கி செல்லுகிறார்கள் வரை. அப்படி பிடித்துக் கொண்டு ரத்தம் ஒழுகுது, அப்படியே பிடிச்சிட்டு போற டெல்லியில சம்பவம் அத்தனையும் தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிறது. நம்ம பிள்ளை இல்லையா அவங்க? நம்ம சகோதரன் தான. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எங்கள் உடன்பிறப்புகள் என்று பேசுகிறோமே, அந்த உடன்பிறப்புகள் அங்கே தாக்கப்படுகிற போது எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால்தான் மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், எஸ்எம்ஐ மாணவர் அமைப்பு இன்றைக்கு இந்த திருப்பூரிலே கூடியிருக்கிறது. எங்களது அடையாள போராட்டம் அடையாள போராட்டமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இனிதான் எங்களுடைய போராட்டம். நாங்க என்ன கேட்கிறோம்? தகுதி இல்லாதவனை ஏன் பொறுப்பில் வச்சிருக்கிறீங்க? 22 லட்சம் மாணவர்களுடைய பாதிப்புக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு நான் இதோ ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லுகிற யோக்கியதை அந்த தர்மேந்திர பிரதாப்புக்கு இல்லையா? இருக்கா? யோக்கியதை இல்லாதவனை ஏன் வச்சிருக்கிறீங்கன்னு அந்த மக்கள் கேட்கிறார்கள். இது ஒரு குடிமகனுடைய குரல். ஒரு குடிமகன் அவரால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற மக்களை நோக்கி, ஆட்சியிலே இருப்பவர்களை நோக்கி கேள்வி எழுப்புகிற உரிமை எப்பொழுது மறுக்கப்படுகிறதோ அப்பொழுது இந்த நாடு சர்வாதிகார நாடு. ஹிட்லர் ஆட்சி நடக்கும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொன்னேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் நீங்கள் பாருங்கள். நரேந்திர மோடியினுடைய ஆட்சி என்ன ஆட்சி? ஹிட்லரை விட கேவலமான ஆட்சி, ஹிட்லரை விட கொடூரமான ஆட்சி. எத்தனை முஸ்லிம்கள் இந்த ஆட்சியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க நீங்க. அப்ப வழிபாட்டு தலை இடிப்புகள், மதரசாக்களிலே நல்லொழுக்க பயிற்சி கொடுக்கிற எங்கள் மக்களின் மாணவர்களின் படிப்பு, நல்லொழுக்க பயிற்சி எங்க கொடுக்கப்படுகிறது? கல்லூரியில் இன்னைக்கு நல்லொழுக்கம் இருக்கா? கஞ்சா எங்க கிடைக்குது? போதைப் பொருள் எங்க கிடைக்குது? கல்லூரியில் தான் கிடைக்குது. கல்லூரியில தான் ரொம்ப ஈஸி. காவல்துறை உள்ள போகாது. கிளாஸ்லயே மாத்திக்கிறாங்க. இதை அந்த கல்லூரியும் கண்டுகொள்வதில்லை. அப்ப இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசுகள் வேடிக்கை பார்க்கிறது. மக்கள் அறிவு சார்ந்த மக்களாக மாறிவிடக் கூடாது. எதிர்கால தலைமுறை உரிமைக்காக போராடக்கூடாது. மாணவர்கள் தான் அணி திரட்டுகிறவர்கள். ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பவர்கள் யார்? எதிர்கால தலைமுறை இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள். அப்ப என்ன பண்றாங்க? அந்த மாணவர்களை போதையிலே இருத்த வேண்டும். எப்படி திட்டங்க? மாணவர்கள் பாதி பேர் இப்ப என்ன இருக்காங்க? போதையில தான் இருக்காங்க. அங்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் கல்லூரிக்குள்ளேயும் கொண்டு போய் போதைப் பொருளை கொடுத்துட்டா அவன் போராட மாட்டான், இந்த நாட்டின் ஊழலுக்கு எதிராக பேச மாட்டான், அரசியலை படிக்க மாட்டான். எதிர்கால தலைமுறை அறிவில்லாத தலைமுறையாக இருக்கும். மிஷினரி கல்வி மட்டும்தான் இருக்கும். சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். உரிமையை பற்றி கவலைப்பட மாட்டான், தேசத்தின் ஆட்சியை பற்றி கவலைப்பட மாட்டான், கலப்படத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். இங்க இருக்கிற தவறான அரசியல்வாதிகளை பற்றி அவனுக்கு தெரியாது. இப்படி அந்த மாணவர்களை மூளை செலவை செய்து போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி இருக்கிற இந்த 10 ஆண்டு கால நிகழ்வை நீங்கள் எண்ணி பாருங்கள். 2016 இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிற 2026 ஆண்டு வரை யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? 14 தொடங்கி இந்த 12 ஆண்டு காலம் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? இந்த 12 ஆண்டு காலம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற ஒழுக்க கேடு என்னென்ன கேடு? இதற்கு எதிராக நாம் பேசணுமா வேண்டாமா? நாமெல்லாம் திருமணம் பண்ணி வாழக்கூடியவர்கள். அதற்கு சட்டத்தில் அங்கீகாரம் இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து 2 பேரும் கணவன் மனைவியாக வாழுவது சட்ட அங்கீகாரம் இருக்கா இல்லையா? நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் கல்யாணம் பண்ணாமே ஆணும் பெண்ணும் வாழ்ந்துக்கலாம், சட்ட அங்கீகாரம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. எப்படிங்க? இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இதுக்கு பேரு சுதந்திரமா? இதுக்கு பேரு பெண்ணு பெண்ணோட வாழ்ந்துக்கலாம், ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? ஆணும் கல்யாணம் பண்றதுக்கு சட்ட அங்கீகாரம்.
அது அவங்களுடைய சுதந்திரம். எதுங்க, ஒரு நாய் கூட ஒரு ஆண் நாயோட புணர்றது இல்ல. இங்க பாருங்க, ஆணும் சேர்ந்துக்கலாம், பெண்ணும் சேர்ந்துக்கலாம். இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டம் அது மட்டுமா? நம்ம எல்லாம் பண்பாடு கலாச்சாரம் இன்று நேற்றல்ல. இந்த தமிழ்நாட்டுக்கு என்றைக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம்ம குடி. ஒழுக்கம் என்ன, பண்பாடு என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த குடி நம்ம. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? ஆணுமா போ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்க. ஆணும் கல்யாணம், நானும் அபுசாலியும் கல்யாணம் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்க. சிரிப்பு வருதா இல்லையா? இதைத்தான் அரசு செய்து, இதுதான் நீதிபதி பேசுகிறார், தீர்ப்பு கொடுத்துட்டான். அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு ஆணு தப்பா இன்னொரு பெண்ணோட விபச்சாரத்தில் ஈடுபட்டு குழந்தை பெத்தா அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா பேரு? நேச்சுரல் பேபி. அதையும் சொல்லிட்டான். அப்படி இருந்தா அதை விட யோசிக்கிறான் நம்ம ஆளு அரசு. நேச்சுரல் பேபி தாண்டி இப்ப என்ன தெரியுமா பேரு? லவ் பேபி. லவ்க்கு பிறந்தது. அட மவனே, நீ உன் இளமையை இப்படி தீர்த்துக்கிட்ட. லவ்க்கு பிறந்ததுன்னு வச்சுக்குவோம், அந்த குழந்தையின் எதிர்காலம் என்னவாகும்? யாரா அவங்க அப்பா தெரியல. கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு அமெரிக்கால சொல்றான், அப்பன் பேர் தெரியாது. காப்பகங்களிலே இருக்கிறார்கள், விட்டு செல்கிறார்கள். அரசாங்கம் பார்க்குது. எங்க அமெரிக்கா அந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். நார்வே ஒரு மதமற்ற நாடு. நார்வேலும் அப்படி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, லண்டன்ல இருக்கிறது, நியூசிலாந்துல இருக்கிறது, பிரான்ஸ்ல இருக்கிறது. அப்பம் பேர் தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என்ன காரணம்? கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் எல்லாத்தையும் சிதைச்சிட்டான். அதே மாதிரி அதை காப்பி அடிச்சு இந்தியாவில் சட்டம் போட்டான். இதை யாரு கண்டிக்கணும்? இந்த அரசுகள் இருக்கிறது, மாநில அரசுகள் ஒன்னா சேர்ந்து மாத்திரா சட்டத்தை சொல்ற யோக்கியதை வேணும். அடிமையா இருக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் விஜய்க்கு சொல்லுகிறோம். அடிமையா எவன் வேணாலும் இருக்கலாம், நீங்க ஆம்பளையா இருங்க, அடிமையா இருக்காதீங்க என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். மாணவர்களை பற்றி கவலைப்படுகிற அரசாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரசு மாணவர்களை பற்றி கவலைப்படுகிற அரசு, மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற அரசு அப்படின்னே வச்சுக்குவோம். எங்க போராட்டம்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜ்மோகன் டிவியில் உட்கார்ந்து பேசுறார். எதிர்க்கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றுக்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். 3 மணி நேரம் அதற்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். முகத்துல காயம், ரொம்ப டயர்டா இருக்கார். ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைமை. அப்ப யார் எங்கள் குறைகளை பாராளுமன்றத்தில் சட்ட இயற்றக்கூடிய இடத்துல பேசுகிற வாய்ப்பை நாங்கள் தான் அவருக்கு வழங்கி இருக்கிறோம். அவர் தான் தாக்கப்பட்டிருக்கிறார். நாளைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கா? யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்கு? என்ன வேணாலும் யார வேணாலும் செய்யலாம், எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் என்று இந்த பிஜேபி நரேந்திர மோடியினுடைய அரசு சொல்லுகிறதுடைய வெளிப்பாடுதான் நீட்டு. ஒருத்தனை ராஜினாமா செய்ய பண்ண வைக்க முடியலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி நீங்க! சும்மா ராஜினாமா பண்ண சொல்றோமா? 22 லட்சம் பேர் மாணவர்களுடைய வாழ்வு போயிருக்கியா? ஒருத்தனை குத்திட்டான், ஒருத்தனுக்கு தான் பாதிப்பு. ஆனால் 22 லட்சம் மாணவர்கள் இனி என்ன படிப்பார்கள்? எப்படி எழுதுவார்கள்? எப்படி வாழுவார்கள் அவர்கள்? மருத்துவம் எட்டா கனியாக மாறிவிட்டது. நமக்கெல்லாம் ஆபரேஷன் பண்றது யாருங்க? நீட் எழுதின இளவுகளா? உங்களுக்கு எனக்கு ஆபரேஷன் பண்றாங்களே. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஆஸ்பத்திரியில டாக்டர் யாரு? நீட் படிச்சவனா? நீட்டி படிச்சவன். ஒழுக்கமாக படித்தவர்கள், நீட்டு படித்தவர்கள் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? நீட்டுல படிச்சாதான் சரியான டாக்டர். பாக்கியெல்லாம் டூப்ளிகேட் டாக்டர்னா இந்த இருக்கிற டாக்டர் எல்லாம் ஏன்டா விட்டு வச்சிருக்கீங்க? நரேந்திர மோடியே சொல்லுங்கள். நீட்டுல படிச்சாதான் உண்மையான மருத்துவர்னு சொன்னா இப்ப இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட் டாக்டர். இப்ப இருக்கிறது யாருங்க? சொல்லுங்க, என்ன டாக்டருங்க இப்ப இருக்கிறது? சத்தம் போடுங்க, என்ன டாக்டருங்க? இந்த டூப்ளிகேட் டாக்டரை விட்டு வச்சிருக்கிறது யார் தெரியுமா? மிஸ்டர் நரேந்திர மோடி, இந்தியாவுடைய பிரதமர். இது விட கேவலம் வேற ஏதாவது இருக்கா? உங்களுக்கும் எனக்கும், உங்கள் தந்தைக்கும் என் தந்தைக்கும் தாய்க்கும் மருத்துவம் பார்க்கிற அந்த மருத்துவர்களே
இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம். இங்க இருக்கக்கூடிய திருப்பூர்ல உள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. எதிர்கால தலைமுறையில மருத்துவர்கள் தேவை. இந்த மாதிரியான மருத்துவர்கள் இல்லைன்னா பணம் கொடுத்து அவன் பாஸ் ஆகிடுவான். நரேந்திர மோடியினுடைய அரசுல ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா நீங்க படிக்கவே வேண்டாம். அவன் டாக்டர், அவன் மருத்துவம் பார்த்தா என்ன நிலைமை சிந்திச்சு பாருங்க. நீங்க இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். அப்ப நம்ம முனைப்பா இருக்கணும். இந்திய தேசத்திற்கு விடுதலைக்காக நம்முடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான பேர் சிறையிலே இருந்திருக்கிறார்கள், உயிர் கொடுத்திருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள் அந்தமானுக்கு. அப்படியெல்லாம் தியாகம் செய்துதான் இன்றைக்கு நாம சுதந்திரமாக இன்றைக்கு நாம வாழ்றோம். நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கோம். எனவே நாம் நம்மை அர்ப்பணித்தால், நாம உரிமை போராட்டத்தில் போராடினா நம்முடைய பிள்ளைகள் நாளை சுதந்திரமாக இருப்பார்கள். எனவே எதிர்கால பிள்ளைகளை, எதிர்கால தலைமுறையை, எதிர்கால மாணவர்களை கருத்திலே கொண்டு மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது கோசம். இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்குத்தான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்குத்தான் நீங்கள் 2 மணி நேரத்தில் இந்த அழைப்பு குரலை, நான் வெளியூர்ல இருந்தேன், 120 கிலோமீட்டர் அப்பால் இருந்தேன் நான். எனக்கு உங்க மாவட்ட தலைவர் அழைப்பு தருகிற போது 3 மணி நேரம் மேப்பில காட்டுச்சு. 3 மணி நேரம் இறைவனுடைய மாபெரும் கிருபையால் அவசரமாக புறப்பட்டு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். சகோதரர்களே, நாம் குரலற்ற மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும். நாட்டின் அதிர்ச்சிக்கு எதிராக எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த உயிர் எப்பொழுதும் நிரந்தரமானதில்ல, அது தேதி குதிக்கப்பட்டது. எனவே அந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் நான் முதலில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மக்களுக்குமாக போராடுகிற இந்த மனிதநேய மக்கள் கட்சியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே ராஜினாமா செய், ராஜினாமா செய், ஒன்றிய கல்வி அமைச்சரே, ஒன்றிய கல்வி அமைச்சரே, ஒன்றிய கல்வி அமைச்சரே, ஒன்றிய கல்வி அமைச்சரே, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, தேவையில்லை, 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 தர்மேந்திர பிரதாப் தேவையில்லை, தர்மேந்திர பிரதான் தேவையில்லை, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, எங்களை ஆள தகுதி இல்லை, எங்களை ஆள தகுதி இல்லை, எங்களை ஆள தகுதி இல்லை, எங்களை ஆள தகுதி இல்லை. 22 லட்சம் மாணவர்களை, 22 லட்சம் மாணவர்களை எதிர்காலத்தை நாசமாக்கிய, எதிர்காலத்தை நாசமாக்கிய மத்திய கல்வி அமைச்சரே, மத்திய கல்வி அமைச்சரே, ராஜினாமா செய், 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 விடமாட்டோம், 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 விடமாட்டோம். முதல் கட்ட போராட்டம், முதல் கட்ட போராட்டம், முதல் கட்ட ஆர்ப்பாட்டம், முதல் கட்ட ஆர்ப்பாட்டம், இனி தொடரும் எங்கள் போராட்டம், இனி தொடரும் எங்கள் போராட்டம், தொடரும் எங்கள் போராட்டம், தொடரும் எங்கள் போராட்டம். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். பிஜேபியின் கயமத்தனத்தை, பிஜேபி கைவத்தனத்தை தோல் உரிக்காமல் விடமாட்டோம். இருக்காமல் விடமாட்டோம். நரேந்திர மோடியே நாட்டின் கேடியே, நரேந்திர மோடி நாட்டின் கேடியே, நரேந்திர மோடியே நாட்டின் கேடியே, நரேந்திர மோடியே நாட்டின் கேடியே, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. நரேந்திர மோடியே, நரேந்திர மோடியே, நரேந்திர மோடியே, நரேந்திர மோடியே, அமெரிக்கா போ, அமெரிக்கா போ, அமெரிக்கா போ, அமெரிக்கா போ. இந்திய ஜனநாயக நாட்டிலே இந்திய ஜனநாயக நாட்டிலே இனி உங்களுக்கு இடமில்லை. இனி உங்களுக்கு இடமில்லை. மக்கள் உரிமை போராட்டம், மக்கள் உரிமை போராட்டம், மக்கள் உரிமை போராட்டம், மக்கள் உரிமை போராட்டம் அது தொடரும் இந்த நாட்டிலே. அதன் தொடர்பில் நாட்டிலே வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, மக்கள் தலைவர்கள் வாழ்கவே, மக்கள் தலைவர் வாழ்கவே, வளர்க, வளர்க, வளர்கவே, வளர்க, வளர்க, வளர்கவே, கரப்பான் பூச்சி வளர்கவே, கருப்பான் பூச்சி வளர்கவே, கரப்பான் பூச்சி கட்சி வளர்கவே, கருப்பான் பூச்சி கட்சி வளர்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே. அனைத்து மக்கள் போராட்டம், அனைத்து மக்கள் போராட்டம் அணி திரட்டி செய்வோம் நாங்கள். அணி திரட்டி செய்வோம் நாங்கள். நன்றி.
அடுத்தபடியாக எஸ்எம்ஐ மாவட்ட செயல் ஆசிப் அவர்கள் கண்டன கோஷம் எழுப்புவார்கள். நாரே தக்பீர். மாணவர்களின் போராட்டம். நீட் தேர்வு ஒழியட்டும். நீட் தேர்வு ஒழியட்டும். சமத்துவ கல்வி மலரட்டும். சமத்துவ கல்வி மலரட்டும். கல்வியே விற்காதே. கல்வியை விற்காதே. மாணவர்களே வதிக்காதே. மாணவர்களை வதைக்காதே. கல்வி என்பது எங்கள் இயக்கம். கல்வி என்பது எங்கள் இயக்கம். நீட் என்பது மகா கொடுமை. நீட் என்பது மகா கொடுமை. நீட் தேர்வை ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். மாணவர் உரிமைகளை நிலைக்கச் செய். ஒன்றிய ஆணவ ஒழியட்டும். ஒன்றிய ஆணவ ஒழியட்டும். மாணவ உரிமை நிலைக்கட்டும். மாணவர் உரிமை நிலைக்கட்டும். கல்வி அமைச்சர் பதவி விலகு. கல்வி அமைச்சர் பதவி விலகு. மாணவர் கண்ணீர் துடைத்து விலகு. மாணவர் கண்ணீர் துடைத்து விலகு. நீட் ஊழல் குற்றவாளி. நீட் ஊழல் குற்றவாளி. தர்மேந்திர பிரதானே பதவி விலகு. பதவி விலகு. பதவி விலகு. பதவி விலகு. மாணவர் குரலை மதித்து விலகு. மாணவர் குரலை மதித்து விலகு. மாணவர் குரல் ஒழியட்டும். மாணவர் குரல் ஒழியட்டும். அநீதி எல்லாம் ஒழியட்டும். அநீதி எல்லாம் ஒழியட்டும். மாணவர்களை போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். அராஜகத்தை உடனே நிறுத்து. அராஜகம் உடனே நிறுத்து. உரிமைக்காக எழுவோம். உரிமைக்காக எழுவோம். ஒன்றிணைந்து வெல்வோம். ஒன்றிணைந்து வெல்வோம். நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். தெரியலையா?